சுண்ணாம்பால் கட்டப்பட்ட அணைக்கு ஆயுட்காலம் சுமார் 50 வருடங்கள். எனவே 999 வருட ஒப்பந்தம் போட்டது தவறு என்று சொல்லி வந்தார். அவருக்கு 999 வருட ஒப்பந்தம் அணையில் 155 அடி வரை தண்ணீரை தேக்கினால் நீரில் மூழ்கக்கூடிய 8500 ஏக்கருக்கான குத்தகை ஒப்பந்தமே அன்றி அது அணைக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் அல்ல என்று தெளிவுபடுத்தப்பட்டது. மேலும் ஒரு கட்டுமானத்திற்கு வயது என்று ஒன்றும் இல்லை. அவ்வப்போது உள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்டு காலத்தை அது வென்று நிற்கும். உதாரணமாக கரிகால் சோழன் கட்டிய கல்லணையை மேம்படுத்தி கடந்த 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருகிறோம். சீனாவிலும் உலகில் உள்ள பல பகுதிகளிலும் 2000 ஆண்டுக்கும் முந்தைய அணைக்கட்டுகள் இன்றும் நல்ல முறையில் பயன்பாட்டில் உள்ளன. கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டால் தனது பொய்யுரையையும் தொடங்கிவிடுவார். அவர் அடிக்கடி சொல்லுவது, முல்லை பெரியாறு அணை பகுதியில் அடைமழை பெய்தால் 3 நாட்களில் 16 TMC தண்ணீர் பெருகி அணை உடைந்துவிடும் ஆபத்து உள்ளது. இது போன்ற நிகழ்வு 3 நாட்களில் 16 TMC என்பது வினாடிக்கு 66,000 கன அடி ஆகும். அணையின் நீர் வெளியேற்று திறன் 13 வெள்ள நீர் போக்கிகள் மூலமாக வினாடிக்கு 1,22,000 கன அடி. எனவே அணை உடைய வாய்ப்பே இல்லை. தற்சமயம் கேரள அரசு புதிய அணை கட்டுமானத்தில் மிகுந்த முனைப்பு காட்டி வருகிறது. ஏனெனில் கடந்த 30 ஆண்டுகளில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்த பின்பும் இவ்வணையிலிருந்து உபரி நீர் இடுக்கி அணைக்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவு வந்து சேரவில்லை. எனவே மொத்தமாக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டி முல்லை பெரியாறு அணையில் தேக்கப்படும் மொத்த நீரையும் இடுக்கி அணைக்கு கொண்டு செல்ல சதித்திட்டம் தீட்டி வருகிறது. இதற்கு காரணமாக அணை பலவீனமடைந்து விட்டது, அணை சேதமடைந்தால் மக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து என பொய் பிரச்சாரம் செய்து கணினி வரைகலை, அதாவது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தொழில்நுட்ப உதவியுடன் அணை உடைவது போல படமெடுத்து கேரள மாநிலம் முழுவதும் கிராமங்களிலெல்லாம் போட்டுக்காட்டி பொய் பிரச்சாரம் செய்து கேரள மக்களை பீதியடைய செய்து வருகின்றது. பலப்படுத்தப்பட்ட முல்லை பெரியாறு அணை கர்னல் பென்னி குயிக் கட்டிய அணையை விட பல மடங்கு உறுதியானது. உடைவதற்கு வாய்ப்பே இல்லை. கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் அவர்கள் ஆசைப்படி அணைக்கு சேதம் ஏற்பட்டு அணையின் மொத்த நீரும் உடனடியாக வெளியேறினாலும் கூட கீழே உள்ள மலைப்பள்ளத்தாக்கின் வழியாக ஓடி இடுக்கி அணையை அது அடைந்து விடும். இடுக்கி அணை முல்லை பெரியாறு அணையைப் போல சுமார் 7 மடங்கு அதிக கொள்ளளவு உடையது என்பதால் அதில் எளிதாக இந்த நீரை தேக்கி வைக்கவும் முடியும். அப்படி இல்லாமல் இடுக்கி அணையும் நிரம்பியிருந்தால் முல்லை பெரியாறு அணையின் நீர் 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடுக்கி அணையை அடைய குறைந்தது 4 மணி நேரம் ஆகும். இந்த நேரத்தில் இடுக்கி அணையில் உள்ள நீரை தேவையான அளவு வெளியேற்றி தகுந்த பாதுகாப்பு செய்ய முடியும். இடுக்கி அணையின் நீர் வெளியேற்றும் திறன் வினாடிக்கு 4 லட்சம் கன அடி ஆகும். முல்லை பெரியாறு அணைக்கு கீழே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் பெரியாற்றின் குறுக்கே இடுக்கி அணை கட்டப்பட்டுள்ளது. பெரியாறு அணை அமைந்துள்ள இடம் கடல் மட்டத்திலிருந்து 2709 அடி உயரமாகும். இடுக்கி அணை அமைந்துள்ள இடம் கடல் மட்டத்திலிருந்து 1853 அடி உயரமாகும். ஆக பெரியாறு அணைக்கு கீழ் இடுக்கி அணை சுமார் 856 அடி தாழ்வாக பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் பெரியாற்றின் வெள்ள நீர்
பெரியாறு அணைக்கு கீழ் உள்ள சுமார் 200 அடி முதல் 500 அடி வரை ஆழமுள்ள பள்ளத்தாக்கு வழியாக ஓடி வழியில் உள்ள எந்த ஊருக்கோ அல்லது அதன் கரைகளில் வசிக்கும் மக்களுக்கோ எவ்வித சேதமுமின்றி இடுக்கி அணையை சென்றடையும். ஆகையால் பள்ளத்தாக்கில் 100 அடி ஆழத்திற்கு மேல் வெள்ள நீர் ஓடினாலும் பெரியாறு அணைக்கு கீழ் வாழும் சுமார் 45 லட்சம் மக்களுக்கோ அவர்களது உடைமைகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்கவே இருக்காது என்பதுதான் தெள்ளத் தெளிவான உண்மையாகும். கேரள பாசனத்துறை அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் அவர்கள் முல்லைப் பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை ஒன்றை கட்டி தமிழகத்திற்கு தண்ணீர் தருவேன் என்கிறார். அமைச்சரின் சதி புரியாமல் இங்குள்ளவர்களும் புதிய அணையை கட்டி தண்ணீர் தருகிறேன் என்கிறாரே என்று புரியாமல் பேசுகிறார்கள். புதிய அணை கட்டப்படுமேயானால் நீரியல் படி தண்ணீர் எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. முல்லை பெரியாறு அணை முல்லை பெரியாற்றில் ஒரு தடுப்புச் சுவர். தேக்கப்படும் நீரினை தேக்கடி மதகு மூலமாக தமிழகத்திற்கு சுரங்கப்பாறை வழியாக எடுக்கப்படுகின்றது. தற்போது உள்ள அமைப்பின்படி இந்த அணையில் 104 அடி வரை தேக்கப்படும் நீரினை பயன்படுத்த முடியாது. 104 அடிக்கு மேலே உள்ள நீரினை கால்வாய் மூலமாக எடுக்கப்படுகிறது. தற்பொழுது அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் கட்டப்போவதாக சொல்லப்படும் அணை முல்லை பெரியாறு அணைக்கு சுமார் 350 மீட்டர் கீழ்ப்பகுதியில் உள்ளது. இதனுடைய மட்டம் தற்பொழுது உள்ள அணையின் மட்டத்தினை விட 50 அடி குறைவு. எனவே இவ்வணையில் தேக்கப்படும் நீர் 150 அடிக்கு மேலே தாண்டினால்தான் தமிழகத்தின் பயன்பாட்டிற்கு எடுக்க முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லை. அவர்கள் கட்ட தீர்மானித்துள்ள அணையின் உயரமும் 140 அடிதான். மேலும் புதிதாக அவர்கள் கட்ட தீர்மானித்துள்ள அணை நீர்மின் திட்டத்திற்கான அணை. ஆகவே இந்த அணையில் வருடம் முழுவதும் 24 மணி நேரமும் மின் உற்பத்திக்காக நீரை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே தமிழகத்திற்கு உண்மையிலேயே கேரள அரசு தண்ணீர் தர விரும்பினாலும் நீரியல்படி தண்ணீர் எடுக்க இயலாது. கேரளா புதிதாக அணைகட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அப்பகுதியில் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கூட உச்சநீதிமன்றத்தின் முன் அனுமதி வேண்டும் என இந்திய வன பாதுகாப்பு சட்டம் கூறுகின்றது. இந்நிலையில் பல 100 ஏக்கர் இடத்தில் வனத்தை அழித்து புதிய அணையை கட்ட இந்திய அரசு ஒப்புதல் அளிக்குமா? அல்லது புதிய அணைக்கு இடம் தேர்வு செய்வதாக கூறிக்கொண்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் 3 இடங்களில் மரங்களை வெட்டி தள ஆய்வும் நிலத்தை குடைந்து மண் சோதனையும் கேரள அரசு செய்ததை வேடிக்கை பார்த்தது போல இதையும் மத்திய அரசு வேடிக்கை பார்க்குமா? இவ்வளவு அடாவடி செய்து முல்லை பெரியாறு அணையை அழிப்பதில் ஆர்வம் காட்டும் கேரள அரசிற்கும் இந்த அணை ஒரு பொன் முட்டையிடும் வாத்து. எப்படி? முல்லை பெரியாறு அணையில் கேரள அரசு அடையும் பயன்கள். தேக்கடியில் வருடம் முழுவதும் வந்து குவியும் சுற்றுலா பயணிகள், அணை நீரில் படகு சுற்றுலா, அணையில் பிடிக்கப்படும் மீன்பிடிப்பு மூலமாக கேரள அரசிற்கு கிடைக்கும் ஆண்டு வருமானம் சுமார் 300 கோடி ஆகும். அணையின் நீர்பிடிப்பு பகுதியான சுமார் 8590 ஏக்கருக்கு குத்தகை பணமாக தமிழக அரசு கேரளாவிற்கு கொடுத்து வருவது ரூபாய் 2.5 லட்சம் ஆகும். லோயர் கேம்பில் தயாரிக்கப்படும் மின்சாரத்திற்கு ராயல்டியாக வருடத்திற்கு சுமார் 6 லட்சம் ரூபாய். அணைப்பகுதியில் பணியில் உள்ள கேரள அரசு காவலர்களுக்கு வருட ஊதியமாக ரூபாய் 12 லட்சம். கேரள மாநிலம் முழுக்க முழுக்க தமிழகத்தை சார்ந்துள்ள மாநிலமாகும். கேரளத்தின் எல்லை 70% தமிழகத்துடன் கேரளாவை இணைக்கும் இணைப்புச் சாலைகள் 12 ஆகும். இதன் மூலமாக கேரளாவின் அன்றாட அத்தியாவசிய தேவைக்கான உணவு பண்டங்களில் இருந்து பிற இன்றியமையாத பொருட்கள் அனைத்தும் தமிழகத்திலிருந்துதான் இந்த வழித்தடங்கள் மூலமாக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றது.
இது தவிர கேரளாவில்